ஹாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கஷ்டமான சூழ்நிலையிலும் துன்பமான சூழ்நிலையிலும் வியாதியின் நேரங்களிலும் கர்த்தர் நமக்காக எழுந்தருளி எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் தம்முடைய தயவினால் நம்மை முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ருசித்து பார்க்கும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நம்மால் ருசித்து பார்க்க முடியும். நாம் எந்த மனுஷன் மேலும் பணத்தின் மேலும் நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் அவர் மேல் மட்டும் உறுதியாய் நம்பிக்கை வைத்து ஒரு அசைக்கப்படாத ஒரு விசுவாசத்தினால் அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு துதி ஆராதனையும் அதை தொடர்ந்து 7:30 சிறுவர் ஆராதனையும் நடைபெறும். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மாலை 8 மணிக்கு வர்ஷிப் பிராக்டிஸ் நடைபெறும். இதில் பங்கு உள்ளவர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது வீட்டு கூட்டங்கள். இந்த வாரம் புதன்கிழமை 7ஆம் தேதி மாலை மணி 8 மணிக்கு பட்டுவத்தில் பிரதர் பீட்டர் சிஸ்டர் பரிமளா வீட்டிலும், புக்கிட் மர்தாஜாம் பிரதர் சிவா வீட்டிலும், அம்பங் ஜாஜா சிஸ்டர் ஜமுனா வீட்டிலும் வீட்டு கூட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கம்போங் பர்லீஸ் பிரதர் தர்மராஜ் வீட்டில் வீட்டு கூட்டங்கள் நடைபெறும். வீட்டு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது ஒருவரோடொருவர் உள்ள ஐக்கியமும் அன்பும் ஸ்திரப்படும். அதனால் வீட்டு கூட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் மேல் விவரங்களுக்கு பிரதர் குணாலனை நாடவும். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை மணி 8க்கு ஜெப கூட்டம் நடைபெறும். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அதனால் நாம் ஒன்று கூடி ஜெபித்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். வருகிற சனிக்கிழமை 10ஆம் தேதி மாலை மணி 5:30க்கு வாலிபர்கள் கூட்டம் நடைபெறும். நம் மத்தியில் சிஸ்டர் தேவி ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலே. அதனால் வாலிப பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வசனத்தை படித்து அதன்படி நடக்க வாஞ்சியுங்கள். அடுத்த வாரம் 11ஆம் தேதி மாலை மணி 7க்கு பாஸ்டர் சாலமன் நம் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நண்பர்கள், உற்றார், உறவினர் அனைவரையும் அழைத்து வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட கர்த்தருடைய சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.